தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னை மற்றும் சேலத்தில் 2 பேருக்கு HMP வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்ற தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் மக்கள் விழிப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தி இருந்தன. சிறுவர்கள், வயதானவர்கள் இந்த தொற்று பாதிப்பிற்கு அதிகம் ஆளாகி வரும் சூழலில் தமிழகத்திலும் HMP வைரஸ் நுழைந்துவிட்டது. சென்னை மற்றும் சேலத்தில் தலா ஒருவருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தமிழ்நாடு அரசு இருவரும் நலமுடன் இருப்பதாகவும் அவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. 2001ஆம் ஆண்டே கண்டறியப்பட்டுள்ள HMP வைரசுக்கு வழக்கமான சிகிச்சையே போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புது வைரஸ் என HMPV குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், தும்மல், இருமலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ள வேண்டும் எனவும், கூட்டமான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 3 மாத பச்சிடம் பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தைக்கு HMP வைரஸ் பாதிப்பு இருப்பதை முதலில் மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. அதேபோல் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலும் ஒரு குழந்தைக்கு HMP வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா இந்தியாவில் நிலைமையை உன்னிப்பாக கவனிப்பதாக கூறினார். The health systems and surveillance networks of the country remain vigilant, ensuring the country is ready to respond promptly to any emerging health challenges. There is no reason to worry. We are closely monitoring the situation. சீனாவில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் ஞானேஸ்வரன் நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் சீன மக்கள் HMP வைரஸ் குறித்து எவ்வித அச்சமுமின்றி வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நார்மலா எல்லாரும் உட்காந்து, ஏன்னா ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ்னா இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம உட்கார முடியாது. மாஸ்க் அதே மாதிரி போட்டே ஆகணுங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இங்க அந்த மாதிரி நான் இருக்கிற சிட்டி ஆகட்டும் இல்ல நியர்பை சிட்டிஸ் ஆகட்டும் எங்கேயுமே அவங்க அறிவிக்கவும் இல்லை. வாய்வழி தகவலோ சரி இல்ல செய்திகளாவோ சரி எங்கேயுமே அறிவிக்கவும் இல்லை. எந்த நோட்டீஸும் கவர்மெண்ட் சைடு இருந்து கிடையாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி எங்கேயுமே இது கிடையாது. HMP வைரஸ் பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது என்றும், காய்ச்சல், சளியின் போது எடுக்கும் வழக்கமான முன்னெச்சரிக்கையே போதுமானது என்றும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் முதன்மை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிலும் நுழைந்த HMP வைரஸின் அறிகுறிகள் என்ன? இதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சீனாவில் வேகமாக பரவி வரும் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் தற்பொழுது இந்தியாவிலும் நுழைந்துவிட்டது. கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் HMPV பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த HMP வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல், இருமல், மூச்சு விடுவதில் சிரமம், மூச்சு திணறல், தொண்டை கரகரப்பு, காய்ச்சல், தோல் தடிமன் போன்ற அறிகுறிகள் இருக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். பேசிக்கலாக ஃபீவர், பாடி பெயின், ஒரு சோர் த்ரோட், தொண்டையில் எரிச்சல் இருக்கிறது, தொண்டை வலி இருக்கிறது, காஃப் இருக்கிறது, மூச்சு வாங்கல் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் டாக்டர்கிட்ட போயிட்டு இது வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாமான்னு டெஸ்ட் பண்ணி அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிறது பெட்டர். பட் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா அவசியமும் இல்லை. வைரஸ் HMPV அப்படின்றது பலகாலமாக இருக்கிற வைரஸ். பட் யூஸ்வலாக சர்க்குலேஷனில் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு பரிச்சயப்பட்ட வைரஸ் அப்படின்றதுனால ஒருத்தருக்கு பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறது நார்மல் தான். ரொம்ப சர்ச் அப்படியே கொரோனா மாதிரி ஒரு வேவ் மாதிரி வரும், அவுட் பிரேக் மாதிரி வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போதைய சிச்சுவேஷன் இல்லைங்க. கொரோனாவை போன்று சீனாவில் தொடங்கி தமிழ்நாட்டில் பரவினாலும் இது நீண்ட காலமாக வழக்கத்தில் இருக்கும் ஒரு வகை வைரஸ் தான். எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இந்த மாதிரி சர்க்குலேஷன்ல நம்ம ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணோம்னா கூட இந்த பேனல் டெஸ்ட்ல ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் ஸ்டில் பாசிட்டிவா வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்காக நம்ம பீதி அடைய தேவையில்லை. இன்னும் சில அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரட்டும். இது மாற்றமடைஞ்ச வைரஸா இல்லை நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியதான்றது தெளிவாக வெளியில் தெரிகிற வரைக்கும் யாரும் பயப்பட தேவையில்லை. HMP வைரஸ் பாதிப்பால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தவிர்க்க வேண்டியவை குறித்து அகில இந்திய மருத்துவ கூட்டமைப்பு சில வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. ஜலதோஷம், இருமல் போன்ற அறிகுறி இருந்தால் இருமும் போது மூக்கு மற்றும் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சோப்பு நீரால் அடிக்கடி கைகளை கழுவுவதோடு கூட்டம் நிறைந்த பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது
முகக்கவசம் அணிய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றவர்களுடன் கைகுலுக்குவது, ஒருவர் பயன்படுத்திய கைக்குட்டையை பயன்படுத்துவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. தனிநபர் கருவிகளை பிறருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பதோடு சுயமாக மருந்து எடுத்துக் கொள்ளாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அகில இந்திய மருத்துவ கூட்டமைப்பு அறிவுறுத்தியுள்ளது.